அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் சேர்த்து எடுத்த ஒரு வீடியோவை நான் அந்த விலாகாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ, அப்புறம் வந்துட்டு சாட்டர்டே நைட் எடுத்த வீடியோ, சண்டே கொஞ்சம் அப்படி இப்படின்னு எடுத்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் மாப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஊது போடுறதுக்கு வந்து நௌரீனை கொஞ்சம் சார்கோல் பற்ற வைக்க சொன்னேன். அவளுக்கு அது எடுக்க தெரியாது, அதனால் என்னை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா. ஸோ ஊது போட்டு முடிச்சுட்டு வந்து டெசர்ட் வந்து ரொம்ப நாளாக இந்த டெண்டர் கோகோனட் புட்டிங் வந்து ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. ஸோ நோம்பில் இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நடுவில் செய்யவே முடியல. இப்போ நல்லா நொங்கு இளநீர்லாம் கிடைக்கிது இல்லையா? நொங்கு சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் 1-2 இடத்துல கிடைக்கிது. சரி வாங்கிட்டு வர சொல்லி சரி பண்ணி சாப்பிட்றலாம், நீங்கள் ஃப்ரைடே வந்து ஸ்வீட்டுக்கு வந்து இந்த புட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகர் பவுடர் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சர்க்கரை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா வழுக்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம நிறையா சாப்பிட்றது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கூட நம்ம காலி பண்ணிடுவோம். நௌரீனுக்கு வெறுமனே இளநீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு மீதி இளநீரில் ஃபுல்லாகவே நான் வந்து அகர் மிக்சரை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தட்டில் ஊற்றி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு இளநீர் ஜெல்லி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இளநீரோட வழுக்க, அப்புறம் நொங்கு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி அதையும் வந்து இந்த புட்டிங் உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வழுக்க வந்து மொத்தமாக நான் வந்து கட் பண்ணலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோட மில்க் மேட் இந்த வழுக்க அப்புறம் நொங்கு 2 எல்லாத்தையும் சேர்த்து அந்த க்ரீமோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நான் வழுக்கையே சேர்த்துக்கிறேன். அது கூட நொங்கும் 2 சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மேட், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக ஐஸ்கிரீம் மாதிரியும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அமுலில் அந்த ரெட் கலர் பேக் வரும், அது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போது ஜெல்லி நல்லா செட் ஆகி வந்துருச்சு. கட் பண்ண நொங்கு, அப்புறம் இளநீர் வழுக்க, கொஞ்சமாக சப்ஸா விதை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செட்டான ஜெல்லி, இளநீர் ஜெல்லி, அதுக்கப்புறம் மிக்ஸில் அடித்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு சைடில் நான் மட்டன் குழம்புக்கும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். மெஷர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணேன், என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், அதுலேயுமே இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மட்டன் குழம்புக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ், அப்புறம் கறி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால சேர்ப்பேன், இல்லைனா முருங்கைக்காய் சேர்ப்பேன் ஒரு சில டைம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணி கோகனட் பேஸ்ட்டை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் சைடில் வந்து போயிட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமைனா மோஸ்ட்டாக வந்து பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி. அப்படி இல்லைன்னா தால்ச்சா மட்டன் கிரேவி நெய்ச்சோறு இருக்கும். அப்படி இல்லைன்னா பஹாரா மட்டன் சால்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். வ்ளாக் போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, 10-15 நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் நடுவில். லாங் வீடியோவுக்கு வந்து என்ன கண்டென்ட் எடுக்கிறதுனே எனக்கு தெரியலை. இப்போ பாரு குக்கிங்கே காட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா என்னன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு கீழே சொல்லுங்கள். அந்த மாதிரி வ்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு வெளியே பெருசாக போகிறதில்ல, கரெக்டாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே. அதனால் வீட்டுக்குள்ளேயே என்னடா பண்ண முடியும்னா சமைக்கிறத மட்டும்தான் என்னால் காட்ட முடியும். ஸோ அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறேன்.
சில டைம் எனக்கே போர் அடிக்கும், என்னடா இது எப்போ பாரு ஒரே இதுவே நம்ம காட்டிகிட்ருக்கோம். ஃப்ரைடே vlog அப்படின்னாலே மட்டன் பிரியாணி இருக்கும், மட்டன் குழம்பு பகாரா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி மட்டன்லேயே எதையாவது ஒன்று பண்ணுவேன். அடிக்கடி இதே தான் பண்ணுறது. எத்தனை தடவை இந்த ரெசிபியே ரொட்டீனாக நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறது, ரிப்பீட்டாக நம்ம காட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நானே வந்து யோசிச்சிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக போர் தானே அடிக்கும். வெஜ் ரெசிபீஸ்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வீக் டேஸில் வந்துட்டு நான் கண்டிப்பாக நிறைய வெஜ்ஜு வந்து குக் பண்ணுவேன். வெஜ் ரெசிபீஸ்லாம் வேணுமா என்ன இதுன்னு சொல்லுங்கள், அதையும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அழகாக சூப்பராக வந்துட்டு புட்டிங்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பீச்சுக்கு போயிட்டு பெருசாக வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை. நைட்டில் நின்று அந்த பீச் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அலை சவுண்டு அதெல்லாம். அன்றைக்கி வந்து நல்லா ஃபுல் மூணாக வேறு இருந்ததா, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அப்படியே அந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே நைட் வந்து மட்டன் தக்கடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய தக்கடி ரெசிபி வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். எல்லாம் சிமிலராக தான் இருக்கும், பிரியாணி பண்ணுற மாதிரியே தான். ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய், நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக வரும் தக்கடி. தக்கடினா ஒன்றும் இல்லை, இந்த கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். ஸோ 2 குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு 2 பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பத தேங்காய் அதையும் வந்து துருவி சேர்த்துக்கணும். இப்போது இங்கே தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்கடி, சேமியா, மக்ரோனி இதுக்கெலாம் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், இல்லைனா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிடும். பிரியாணிக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஏன்னா பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவு விட்டுட்டு லிட் போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்த உடனே சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டன் சூப்பராக குக் ஆகி வந்துடும். இந்த அரிசி மாவுலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் பச்சை மிளகா சேர்ப்பாங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வாயில் வரும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது, அதனால் பச்சை மிளகா நான் சேர்க்கலை. தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த தக்கடி. அதாவது காயல்பட்டினம் சைடு ஒரு மாதிரி, திருநெல்வேலி சைடு ஒரு மாதிரி, நாகர்கோவில் சைடு ஒரு மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ தேனி சைடு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். ஒரு சில பேர் இதில் வந்து வெந்நி வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா மசாலாவோடு கொதிக்க வச்சு அந்த மசாலா தண்ணியை தான் நாங்கள் வந்து ஊற்றி இந்த கொழுக்கட்டை பிடிப்போம். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஸோ குக்கர்லேயே வச்சு நம்ம கொழுக்கட்டைலாம் உள்ளே போட்டோம் அப்படின்னா குக்கர் வந்து அகலம் கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ கொழுக்கட்டை வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் பேன் பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது வந்து நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் வாங்கி. ஸோ நல்லா உழைக்குது. அந்த மேலே இருக்க லிட்டில் இருக்க வுட்டெல்லாம் இப்போ தான் கிராக் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணி அடிச்சிட்டேன் நான். ஸோ அவ்வளோதான். இந்த தண்ணி
மசாலா தண்ணி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது, பேனுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த தண்ணியை வந்து மசாலா தண்ணியை அப்படியே நம்ம வந்து அந்த மாவில் ஊற்றிடுவோம். நான் வந்து வடிகட்டி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடிகட்டி எதுக்கு அப்படின்னா, வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த கொழுக்கட்டையில் விழுந்துடும். அது விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அப்படியே விழுந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம எந்த ஷேப் வேணால் பிடிச்சி போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக போட வேணாம், மீடியம் சைஸ் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி போட்டுக்கோங்க. கொழுக்கட்டை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும். மட்டனும் சூப்பராக குக்காகி இருந்தது. ஸோ மட்டன் தக்கடி மோஸ்ட்டாக வந்து நான் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்க்கு மாமனாருக்கெல்லாம் பிடிக்காது. கிட்ஸும் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்களா, என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி செய்கிறது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டெண்டர் கோகனட் புட்டிங், இந்த மட்டன் தக்கடி ரெசிபி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.